இரண்டாவது நாளாக இன்று நாம் அதை சிறப்பிக்கின்றோம். இந்த இரண்டாவது நாளை சிறப்பிக்கின்ற இளைஞர்கள், இளம் பெண்களை நான் சிறப்பாக வாழ்த்துகிறேன். இந்த நாளில் வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்களுக்கு நம்முடைய சிறப்பான கரவொலி எழுப்பி அவர்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னுரையிலே நாம் கேட்டது போல இளைஞர்கள் ஆற்றல் மிக்கவர்கள், சக்தி வாய்ந்தவர்கள், வலிமை மிக்கவர்கள், நினைத்ததை சாதிக்க துடிப்பவர்கள். இந்த திரு அவையிலே நாம் பார்க்கின்ற பொழுது இயேசுவோடு பயணித்த அந்த 12 சீடர்களும் இளைஞர்கள் தான். இயேசு சபையை நிறுவிய லோயோலா இக்னாசியார் தன்னுடைய சபையை நிறுவுகின்ற பொழுது அவரோடு உடன் பயணித்தவர்கள், அவரை சேர்த்து 7 பேரும் இளைஞர்கள் தான். அதே போன்று புனித பிரான்சிஸ் கர்சியா தன்னுடைய சபையை தொடங்கிய போது திருத்தந்தையிடம் அனுமதி வாங்குவதற்காக சென்ற பொழுது அவரோடு உடன் பயணித்தவர்கள் 9 பேர், அவரை சேர்த்து அவர்களும் இளைஞர்கள் தான். அன்னை மரியாள் கூட ஒரு இளம் பெண் தான். அதனால திரு அவையில இந்த இளைஞர்கள் எழுச்சியூட்டக்கூடிய வகையில செயல்பட்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் கிறிஸ்து அவருடைய வாழ்வினுடைய மையமாக இருந்திருக்கின்றார். கிறிஸ்து தான் மையமாக அவர்களை இயக்கி இருக்கின்றார். அவர்களுடைய அடிச்சுவற்றில, அவருடைய தடயங்களில இவர்கள் பயணித்திருக்கின்றார்கள். இவர்கள் ஒரு பெரிய படைக்கக்கூடிய, உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருந்திருக்கின்றார்கள். இந்த நம்மத்தில் இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களும் இளம்பெண்களும் அப்படிப்பட்ட ஒரு சக்தியாக உருவாக வேண்டும். எதிர்நோக்கின் பயணிகளாக, நம்பிக்கையும் எதிர்நோக்கும் கொண்ட இளைஞர்களாக, துடிப்புள்ளவர்களாக மாற வேண்டும், உருவாக வேண்டும் என்று திருப்பலியில சிறப்பாக நாம் கொண்டாடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி இயல் 18 இறை வார்த்தைகள் 18 முதல் 27 முடிய. லூக்கா நற்செய்தி இயல் 18 இறை வார்த்தைகள் 18 முதல் 27 முடிய. தலைவர் ஒருவர் அவரிடம், நல்ல போதகரை, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்லுகிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லையே. உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா? விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர், இவை அனைத்தையும் நான் இளமையிலிருந்தே கடைபிடித்து வருகிறேன் என்றார். இதை கேட்ட இயேசு அவரிடம், உனக்கு இன்னும் ஒன்று குறைவுபடுகின்றது. உனக்குள்ள யாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடு, அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராயிருப்பீர். பின்பு வந்து என்னை பின்பற்றட்டும் என்றார். இவற்றை கேட்டு அவர் மிகவும் வருத்தம் உற்றார். ஏனெனில் அவர் மிகுந்த செல்வமுடையவராய் இருந்தார். அவர் மிகவும் வருத்தமுற்றதை பார்த்த இயேசு, செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது எவ்வளவு கடினம்! செல்வர் ஒருவர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். இதை கேட்டவர்கள், பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று கேட்டார்கள். இயேசு, மனிதரால் இயலாதவற்றை கடவுளால் செய்ய இயலும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே
ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, செம்மன் புனிதர் அருளானந்தருடைய மறைசாட்சியத்தின் 332வது ஆண்டு பெருவிழாவிலே உங்களோடு இந்த நவநாளை சிறப்பு செய்து இறை வார்த்தையை சிந்தித்து தியானித்து ஜெபிப்பதிலே ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தையை தன்னுடைய உள்ளத்திலே ஏந்தியவராக புனித அருளானந்தர் எல்லாருக்கும் அந்த நற்செய்தி கொடுக்கும் பொருட்டு நிறைய இடங்களிலே போதித்திருக்கின்றார். அவருடைய இரத்தத்தை சிந்தி போதித்த இந்த ஓரியூர் எல்லா மக்களுடைய நினைவில் நின்று ஆண்டவரை பின்பற்ற நம் ஒவ்வொருவரையும் தூண்டி எழுப்பிக் கொண்டே இருக்கின்றது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த புனிதர் மூலமாக நம்முடைய இறை வேண்டல்களை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். நம்முடைய உள்ளத்திலே புத்தெழுச்சி பெற்றவர்களாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரினுடைய அன்பிலே நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். இந்த நவநாட்களினுடைய சிறப்பு தினமாக இன்று இளையோர் இணைந்து இன்னும் சில கிளை பங்குகளுடைய மக்களோடு இணைந்து இந்த விழாவை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே அருமையான ஒரு தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுனுடைய போதனைகளின் அடிச்சுவட்டிலே எழுச்சி பெறுகின்ற இளைஞர்கள் தான் எதிர்நோக்கி நிறைவு என்று ஒரு சிறப்பான சிந்தனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் விவிலியத்தை பார்க்கின்ற போது லூக்கா நற்செய்தியிலே 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு பிறந்த பிறகு அவரை 8ஆம் நாள் கோவிலிலே காணிக்கையாக ஒப்பு கொடுப்பதற்காக ஆண்டவரின் பெற்றோர் கோயிலுக்கு கொண்டு வருகிறார்கள். கோவிலில் அவர்கள் அந்த நிகழ்விலே 2 பெரியவர்களை சந்திப்பதாக விவிலியம் சொல்லுகிறது. ஒன்று சிமியோன் என்ற ஒரு முதியவர் இறைவாக்கினர், இன்னொன்று அன்னா என்று சொல்லப்படுகின்ற முதிய பெண், அவரும் ஒரு இறைவாக்கினர். சிமியோனுடைய கரங்களிலே குழந்தை இயேசுவை அவர் ஏந்தி அந்த குழந்தையை மக்களுக்கு காட்டி சொல்லுவார். லூக்கா நற்செய்தியிலே 2ஆம் அதிகாரத்தில் 34வது வசனம் சொல்லுகிறது, இக்குழந்தை பலரின் எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கும் என்று சொல்லுகின்றார். ஆண்டவர் இயேசுனுடைய போதனையை, அவருடைய வாழ்க்கை முறையை பார்க்கின்ற கேட்டு அறிந்து கொள்ளுகின்ற ஒவ்வொருவருமே ஏதாவது ஒரு வகையில் எழுச்சி பெறுகிறோம் அல்லது வீழ்ச்சி அடைகின்றோம். யாருக்கு எழுச்சி வரும், யாருக்கு வீழ்ச்சி வரும் என்று பார்ப்பதற்காக நாம் லூக்கா நற்செய்தியிலே 52ஆம் வசனத்தை பார்க்கின்ற போது அன்னை மரியாவினுடைய பாடலில் அழகாக நமக்கு சொல்லப்படுகின்றது. வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிகின்றார், தாழ்நிலையில் இருந்தவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார் என்று சொல்லப்படுகின்றது. அன்னை மரியா ஏற்கனவே பழைய காலத்திலே இருந்த விசுவாசத்தை உள்வாங்கியவராக இதுதான் ஆண்டவரின் மனநிலையாக இருக்க முடியும் என்ற உணர்விலே தெள்ளத் தெளிவாக சொல்லுகின்றார். வலியோர், அகங்காரம் பிடித்தவர்கள், கடவுளின் சிந்தனை உள்வாங்காதவர்கள், அவர்கள் அரியணை நின்று தூக்கி வீசப்படுவார்கள். எவரெல்லாம் உண்மையின் பொருட்டு, கடவுளின் பொருட்டு, கடவுளின் அன்பின் பொருட்டு தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்கள் தாழ்நிலையில் இருந்தாலும் மீண்டும் அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். எவ்வளவு ஒரு அருமையான விஷயம் இந்த இறைவார்த்தை பகுதிகள் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது. திருச்சபையினுடைய வரலாற்றிலே தொடக்கத்திலிருந்து இப்போது வரைக்கும் பார்த்தாலும், விவிலியத்தினுடைய வரலாற்றிலே தொடக்கத்திலிருந்து இறுதியில் திருவெளிப்பாடு வரைக்கும் பார்த்தாலும் எழுச்சி பெறுகிறவர்கள் சில பேர் இருக்கிறார்கள், வீழ்ச்சி அடைகின்றவர்கள் சில பேர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எவரெல்லாம் ஆண்டவருக்கு எதிராக புறப்படுகிறார்களோ அவர்கள் வீழ்ச்சியுற்றதை விவிலியம் வெவ்வேறு இடங்களிலே சுட்டி காட்டியிருக்கிறது. அது ஒருபுறம் இருக்க, எவரெல்லாம் கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய பணி செய்வதற்கு தங்களை ஒப்புக் கொடுத்தார்களோ அவர்கள் மிகச் சிறப்பாக எழுச்சி பெற்றதை, வளர்ச்சி பெற்றதை, செழித்தோங்கியதை, ஒளி வீசி பிரகாசித்ததை வெவ்வேறு நிகழ்வுகளிலே நாம் பார்க்கின்றோம். அந்த நிகழ்வுகளுக்காக, அந்த மனிதர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலே அதே எழுச்சியை நம்முடைய இளைஞர்கள் எவ்வாறு பெறுகிறார்கள், அந்த எழுச்சியை
இங்கிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் எவ்வாறு பெறுகின்றோம்? அந்த எழுச்சி நம்பிக்கை கொள்ளுகின்ற எல்லா மக்களுடைய உள்ளங்களிலும் எவ்வாறு உருவாக வேண்டும் என்று சிந்திக்கவும், அதன் அடிப்படையிலே நம்மை அர்ப்பணித்து செயல்படவும் நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டுள்ளோம். இந்த ஆண்டிலே யூபிலி ஆண்டு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தருகின்ற ஆண்டு. இந்த யூபிலி ஆண்டில் நாம் ஒவ்வொருவரும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நிறைவாழ்வை நோக்கி பயணிப்போம் என்ற அழகான சிந்தனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற போது, நேற்று எங்கள் பங்கிலே ஒரு இளைஞனிடம் கேட்டேன். பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கின்றவன், என்ன தம்பி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் தானே என்று கேட்டேன். இல்ல சாமி, ரொம்ப கஷ்டமான நாள் அப்படின்னு சொன்னான். அப்படி என்னடா உனக்கு இன்னும் காலையிலேயே கஷ்டம் வந்துருச்சுன்னு கேட்டேன். வேற என்ன சாமி, இந்த 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் வரணுமா? நிறைய பேருக்கு அந்த சங்கடம் கூட இருந்திருக்கலாம், குறிப்பாக படிக்கின்ற பிள்ளைகளுக்கு. அப்படிதானே? நிறைய பேர் குடியரசு தினத்தை ஏதாவது ஒரு வார நாட்கள்ல வந்திருந்தா கூட ஒரு நாள் லீவு கிடைக்குமே என்று ஆசைப்பட்டிருப்பார்கள். சில பேர் தங்களுடைய அன்றன்றைய மகிழ்ச்சியை நினைத்து பார்த்து எதிர்காலத்திலே நமக்கு வர இருக்கின்ற மகிழ்ச்சியினை ஒரு பொருட்டாகவே எண்ணாமல் தங்கள் வாழ்க்கையில் பல நேரங்களிலே தேங்கி போவது உண்டு. ஆனால் கடவுளின் வார்த்தையை யார் கேட்கிறார்களோ, கடவுளின் வார்த்தையை அவர் உள்வாங்கிக் கொள்கிறாரோ, அந்த மனிதர் எழுச்சி பெற வேண்டும், எழுச்சி பெற்றே ஆக வேண்டும். திருத்தந்தை நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லித் தருகின்ற இந்த யூபிலி ஆண்டிலே எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் பயணிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது நம்முடைய பயணம் மிகுந்த நம்பிக்கை தருகிறது. இதோ இங்கு இருக்கின்ற பள்ளி மாணவர்கள், மாணவிகள், இளையோர், பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கின்ற போது நம் அன்றாட ஜெபம், அன்றாட உள்ளத்தினர் ஏக்கம் எப்படி இருக்கும்? கடவுளே, என்னுடைய முயற்சிகள் பலனளிக்க வேண்டும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தோடு நல்ல மதிப்பெண்களோடு தங்களுடைய கல்வி அறிவில் ஒருபடி உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம். தோட்டங்களிலே தங்களுடைய தொழில் நிலையங்களிலே உழைக்கின்றவர்களுக்கு தங்கள் உழைப்புக்கேற்ற நல்ல பலனை கடவுள் தர வேண்டும் என்ற ஜெபம் இருக்கலாம். குடும்பங்களிலே தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறவர்கள் தன் குடும்பம் எல்லா நிலையிலும் வளர்ச்சி பெற்று, குறிப்பாக சமூக அந்தஸ்திலும் பொருளாதார நிலையிலும் நம்பிக்கையிலும் இன்னும் குறிப்பாக நற்பண்புகளிலும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் சீரும் சிறப்புமாக வளர வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம். இந்த ஆசைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எழுச்சி பெற்று உயர்ந்து கொண்டே போகுமே என்றால் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தான். ஆனால் பல நேரங்களிலே அப்படி நடப்பது கிடையாது. ஆனால் அப்படி நடக்கவில்லை என்றாலும் நாம் மனம் தளர்ந்து போய்விடாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து நாம் எதிர்பார்க்கின்ற வெற்றி அண்மையிலே இருக்கின்றது, அதை பெற முடியும், பெற்று அனுபவிக்க முடியும் என்ற எதிர்நோக்கி அவர் வளர்த்துக் கொள்கிறாரோ அவர்கள் மீண்டும் மீண்டுமாக உடலில் ஆற்றல் பெறுகிறார்கள், மனதில் ஆற்றல் பெறுகிறார்கள், ஆன்மீக பலம் பெற்று வாழ்க்கையில வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி என்றால் நம்முடைய இளையோர் ஒவ்வொருவருமே ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த நல்ல பண்புகளை தங்களுடைய வாழ்க்கையில உள்வாங்கி ஆண்டவருக்கு ஏற்புடையவர்களாக எழுச்சி பெற வேண்டும் என்பதுதான் இந்த யூபிலி ஆண்டினுடைய நிறைவாகவும் இருக்க முடியும், குறிப்பாக இளையோருக்கு. அப்போ அந்த இளைஞர்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய அந்த எதிர்நோக்கு அவர்களை ஒருபோதும் தேக்க நிலையிலே வைத்துவிடக் கூடாது. நிறைய எடுத்துக்காட்டுகளை நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம். நாம் வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே கேட்டோம், யோவானும் திருத்தூதர்கள் யோவானும் பேதுருவும் தலைமைச் சங்கத்தார் முன்னிலையிலே நின்று அவர்கள் விசாரிக்கப்படுகின்ற போது அவர்கள் எளியவர்கள் தான், அதிகாரம் இல்லாதவர்கள் தான். அந்த நேரத்திலே தண்டனை தீர்ப்பு விதிக்கப்படுகின்ற அளவுக்கு அவர்கள் மென்மையானவர்கள் தான். ஆனால் அவர்கள் எதை நம்பினார்களோ, எந்த நம்பிக்கைக்காக அவர்கள் ஒப்பு கொடுத்திருந்தார்களோ அதை அவர்கள் பறைசாற்ற தவறவில்லை. எனவே தான் அழகாக சொல்கிறார்கள், நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் தொட்டு பார்த்ததையும் அந்த அனுபவத்தை எங்களால் பிறரோடு பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. நீ என்ன வேணும்னாலும் செஞ்சுக்கோ. அப்படி என்றால் தங்கள் நம்பிக்கையிலே அவர்கள் உறுதிப்பட்டார்கள், அந்த நம்பிக்கையிலே மகிழ்ச்சியை கண்டார்கள், அந்த மகிழ்ச்சியை பறைசாற்றினார்கள். ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையை கேட்டதால், ஆண்டவர் இயேசுவோடு வாழ்ந்த அனுபவத்தை பெற்றதால் அவர்கள் எழுச்சி பெற்றார்கள். அப்படியே திருத்தூதர் பணிகள் புத்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே ஒரு நிகழ்வை வாசிக்கின்றோம். ஸ்தேவானுடைய மறைசாட்சி நிகழ்வை வாசிக்கின்றோம். ஸ்தேவான் மிகப்பெரிய கல்வி அறிவு இல்லாதவர். ஆனால் பழைய ஏற்பாட்டில் இருந்தே
கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்த மக்கள் எப்படிப்பட்ட விசுவாசத்தை ஏற்று அறிக்கையிட்டு அந்த எதிர்நோக்கிலேயே வாழ்ந்தார்களோ அந்த நம்பிக்கையை உள்வாங்கியவராக அவர் தன் விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றார். எதுவரைக்கும்? அவருடைய உயிர் பறிக்கப்படுகின்ற வரையிலும் கூட. 7ஆம் அதிகாரத்திலே 51, 52 வசனங்கள் சொல்லுகின்றன. அவர் விண்ணை நோக்கியவராக வானத்தின் மாட்சிமையை பார்த்து கொண்டிருந்தார். அந்நேரத்தில் அவர் மீது கல்லெறியப்பட்டது. ஆனாலும் அவர், தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொல்லி எவ்வளவு நல்ல பண்புகளை வெளிப்படுத்த முடியுமோ அத்தனை நற்பண்புகளையும் நம் ஆண்டவர் இயேசுவை போல வெளிப்படுத்திவிட்டு அவருடைய உயிரை கையளிக்கின்றார். கடவுளுடைய வார்த்தை எவருக்குள்ளே செல்லுகின்றதோ அவர்கள் எழுச்சி பெற்றே ஆக வேண்டும். இப்படி எழுச்சி பெற்று ஏராளமான வகையிலே புனிதர்களாக திகழ்ந்தவர்களில் நாம் இன்று புனித அருளானந்தரை நினைவு கூறுகின்ற போது மத்தேயு நற்செய்தியிலே 19 அதிகாரம் 34வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. இப்படிப்பட்ட ஒரு அறுவடைக்காக நான் ஏன் என்னை கையளிக்க கூடாது? ஆண்டவருடைய வார்த்தை அருளானந்தருடைய உள்ளத்திலே மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அவரை எழுச்சி பெற செய்கிறது, அருளானந்தரை எழுச்சி பெற செய்கிறது. அப்படி என்றால் இதே வார்த்தையை கேட்ட ஏராளமான சகோதர சகோதரிகள் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை பார்த்து கொண்டு போய்கொண்டுதானே இருக்கிறார்கள். நானும் அப்படியே இருந்திருக்கலாமே. இல்லை இல்லை, அருளானந்தர் யோசிக்கிறார், இந்த நற்பணிக்கு என்னை ஏன் அர்ப்பணிக்க கூடாது? எனவே ஆண்டவருடைய வார்த்தை அவருள் ஏற்படுத்துகின்ற அந்த எழுச்சி எப்படியேனும் ஆண்டவருடைய அன்பிலே இணைய வேண்டும். ஆண்டவருடைய அன்பின் வெளிப்பாடாக நற்செய்தியை பறைசாற்றுகின்ற பணிக்கு தன்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற அருளானந்தர் அந்த எழுச்சியை செயல்பாடாக மாற்றுகின்றார். அவருடைய அந்த ஒரு மறைசாட்சியத்தை ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூர்ந்து நாம் இங்கே விழா எடுத்து மகிழ்கின்றோம், நம்பிக்கையிலே வளர்ந்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்ற எல்லா மனிதர்களும் இந்த எழுச்சி பெறுவதில்லை என்று தொடக்கத்திலேயே சொன்னோம். வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தை சற்று நினைவுக்கு கொண்டு வர ஆசைப்படுகின்றேன். ஒரு அறிவாளி, ஒரு செல்வந்தர், தலைவராக இருக்கக்கூடியவர் ஆண்டவர் இயேசுவிடம் வந்து அருமையான கேள்வி கேட்கிற சாதாரணமான கேள்வி அல்ல. பெரும்பாலும் நம்முடைய கேள்வி எல்லாம் நம்முடைய அன்றாட உணவை பற்றி, நம்முடைய வாழ்க்கை போராட்டத்தை எப்படி சமாளிப்பது என்பதாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த தலைவர் எவ்வளவு சிறப்பானவர், மேன்மையானவர் என்றால் இயேசுவிடம் கேட்கிறார், ஆண்டவரே நிலை வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். சாதாரண கேள்வி இல்லை, அவருடைய சிந்தனை மிக மிக உயர்வாக இருக்கிறது. நிலை வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டவருக்கு ஆண்டவர் அழகான படிப்பினையை கொடுக்கின்றார். இந்த படிப்பினையை அவர் கேட்டும் ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு அங்கே வாய்ப்பு இருந்தும் அந்த மனிதர் ஆண்டவர் இயேசுவால் எழுச்சி அடையாத காரணத்தால் விவிலியத்தில் அவருடைய பெயர் சொல்லப்படவில்லை. அவருடைய பெயர் விவிலியத்திலே சொல்லப்படவில்லை. அவர் ஒரு சாதாரண மனிதராக புறந்தள்ளப்பட்டிருக்கிறார். ஆனால் அங்கே சுங்கச்சாவடியிலே அமர்ந்து நிறைய செல்வத்தை பெற்றிருந்து ஒரு வரி தண்டுபோராக இருந்த லேவியை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என்னை பின்பற்றி வா. லேவி என்ன சொன்னார்? அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையினால் எழுச்சி பெற்றவராக உடனடியாக இயேசுவை பின்பற்றுகின்றார். இதே போல்தான் ஒவ்வொரு திருத்தூதர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் இயேசுவின் வார்த்தையின் பொருட்டு தங்கள் உறவுகளையும் செல்வங்களையும் இன்ன பல புகழ்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு உடனடியாக எழுச்சி பெற்றவர்களாக இயேசுவை பின்பற்றுகிறார்கள். அவர்கள் பாராட்டப்படுகிறார்கள், போற்றப்படுகிறார்கள். திரு அவையின் தூண்களாக நம் ஒவ்வொருவரையும் விசுவாசத்திலே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் அருமையான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இளைஞர்களே, நாம் ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தையை புனித அருளானந்தருடைய மறைசாட்சியத்துடைய ஒளியிலே பார்க்கின்ற போது புனித அருளானந்தர் எது உண்மை என்று அறிந்து கொண்டாரோ, எது நியாயமானது என்று தெரிந்து கொண்டாரோ அதன் அடிப்படையிலே தன்னுடைய சிந்தனையை உரத்த பறைசாற்றினார். எவ்வாறு? இதுதான் சரி என்று ஆண்டவர் இயேசு சொன்ன போதனையை அருளானந்தர் கை கொண்டார். அதிலிருந்து கொஞ்சமும் மாறவில்லை. எப்போது மாறவில்லை? துன்பம் அவரை நோக்கி வந்தபோதும் அவர் உண்மை நின்று மாறவில்லை. இன்றைக்கு வளருகின்ற பிள்ளைகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவால். நாம் நிறைய சவால்கள் சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பொழுதுபோக்கிற்காக,
நம்முடைய சுய சந்தோஷங்களுக்காக, சிற்றின்பங்களுக்காக, சில நேரங்களில் போதைப் பொருட்களுக்காக என்று நிறைய சவால்கள் நம் பிள்ளைகளை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றன. சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் ஒவ்வொருவருமே இதன் மூலமாக தாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. இப்படிப்பட்ட சூழலில் நான் ஏற்றுக்கொண்டுள்ள நம்பிக்கை நிமித்தம் இதுதான் நல்லது, இதுதான் சரியானது, இதுதான் ஆண்டவர் விரும்புவது என்பதை அறிந்து கொள்ளுகின்ற நான் அந்த உண்மையில் தொடர்ந்து நிலைத்திருக்கின்றேனா? அறிந்து கொண்ட அந்த உண்மைக்காக துன்பங்கள் வந்தாலும் அதை சந்திக்கின்ற அளவுக்கு நான் துணிச்சல் பெற்றவராக இருக்கின்றேனா? அந்த துணிச்சலை ஆண்டோர் தருகின்ற பலத்தோடு நாம் பெற முடியும். தொடர்ந்து ஆண்டோருக்கு சாட்சியம் பகர முடியும். அந்த ஆண்டவர் தருகின்ற மேலான அருளால் நாம் இந்த உலகத்திலே எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக தொடர்ந்து பிரகாசிப்போம். எழுச்சி பெற்றவர்களாக நம்முடைய சமூகத்தினுடைய, நமது குடும்பங்களினுடைய, திரு அவையினுடைய முகத்தை புதுப்பிப்போம். ஆண்டவரின் அருள் பெற்று மகிழ்வோம். ஆம்.